வணக்கம். நமக்கு ஒரு பெண் ஜாதகர் அவர் பிறந்த தகவல குடுத்து, அதேபோல அவரோட கணவர் பிறந்த தகவலையும் குடுத்து, இது போன்று சில சந்தேகங்கள் ஜாதகம் தொடர்பான, பலன் தொடர்பான விளக்கமும் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்த கேள்வி என்னன்னா, அவங்க வந்து ஜாதகத்தில பார்த்தீங்கன்னா, அவங்களோட ராசி கட்டத்தில 2ஆம் இடம் சார்ந்து, குறிப்பா விருச்சிக லக்னத்தில, விருச்சிகம் ராசியில பார்த்தீங்கன்னா, நெறைய கிரக அமைப்புகள் இருக்கு. அது வந்து பயனுள்ள அமைப்பா இருக்குமா? கணவர் சொல்றாரு. கணவர் வந்து 2ஆம் இடம் விருச்சிகத்தில அதிகமான கிரகங்கள் இருந்ததுனால தான் இது மாரி நம்மளோட வறுமைக்கும், பிரச்சனைகளுக்கும், வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. கணவர் கூட பார்த்தீங்கன்னா, ஜோசியம், ஜாதகம் இது போன்ற பலன்கள் சொல்றதுல நல்ல திறமையானவர் தான். அவர் வந்து இது மாரி சொல்றாரே, அது உண்மையா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. நம்ம அதுக்கு தகுந்த விளக்கத்த பார்க்கலாம். உங்களோட ஜாதக கட்டம் எப்படி இருக்கு? அத பொறுத்து அவர் சொல்றது சரியா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இது வந்து ஒருத்தவங்க ஜாதகத்த பார்த்து, அவங்க குடும்பத்தில இவங்கனால இவங்க, இவங்கனால இவங்கன்னு குறை சொல்றத முதல்ல நிப்பாட்டிக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நம்மளோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் நம்மளோட வாழ்க்கையா மாறுது. நம்ம எண்ணங்களோட தாக்கம் வந்து கிரகத்தின் தாக்கத்தில மாறுபாடுகளை ஏற்படுத்தும் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன இந்த பரிகார அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, பரிகாரம் வந்து பண்றதே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்ணால் காண முடியாத சக்திகள். எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்வின் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. அத சரி பண்றதுக்காக தான் பரிகாரம்னு தேவைப்படுது. அந்த பரிகாரம் எப்படி பண்றோம்னா, அது கடவுள்கள வேண்டி மற்றபடி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஒரு நல்லது பண்றப்ப, அவர்களோட உணர்வுகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல்கள், நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு தடைகளாக இருந்த பிரச்சனைகள அது வந்து விலக்கி குடுக்குது. அதேபோல நான் டெலிபதி பத்தியும் சொல்லியிருந்தேன். இது போன்ற தொடர்புகள் உண்டு. கணவன், மனைவி, சொந்த பந்தத்தில பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து மெசேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கனெக்டட் இருக்கும். அது வந்து அவங்க சார்ந்த வாழ்க்கைய பாதிக்கும். அதத்தான் ஜோதிடமும் கூட சொல்லுது. ஆனா வந்து அத நம்ம ஒரு கிரைட்டீரியாவா எடுத்துக்கிட்டு, இது மாரி ஒருத்தவங்களோட ஜாதகத்தினால இவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றப்ப, அவங்களோட மனசு எந்த அளவுக்கு புண்படும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு, எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைக்கணும். அதனால ஜாதகத்தின் மூலமாக ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றத முதல்ல நிப்பாட்டிக் கொள்ள வேண்டும். இன்னொன்னு இவரோட கிரக அமைப்புப்படி உண்மையாலுமே அவரு சொன்னபடி அவர் சொன்னாரு. இது மாரி உங்க கிரக அமைப்பினால உங்க குடும்பத்தோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடையா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இவரோட ராசி கட்டம், மனைவியோட ராசி கட்டம் குடுக்கப்பட்டிருக்குல்ல. அது 2மே தனித்தனியா குடுத்திருக்கு. நீங்களே பார்க்கலாம். மனைவியோட ராசி கட்டத்த பொறுத்தவரைக்கும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா, துலாம் லக்னமா இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியனும், சுக்கிரனும் செவ்வாய் ஆட்சியாகவும், புதனும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றும் 5ஆம் இடம் சார்ந்து குருவும், 8ஆம் இடம் சார்ந்து கேதுவும், 9ஆம் இடம் சார்ந்து சனியும் மற்றும் 10ஆம் இடம் சார்ந்து சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் இங்கே 10ஆம் இடத்துல நல்ல சிறப்பாக ஆட்சி அமைப்பில இருக்கக்கூடிய நல்ல வலிமையான ஜாதகம். இவர் புனர்பூசம் நட்சத்திரத்தில பிறந்தவரு. இவர் பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து முதல் திசை வந்து குரு தசை போயிருக்குங்க. அதுக்கப்புறம் சனி தசை, புதன், கேது, சுக்கிரன் இது போன்ற அமைப்புகள் உள்ளன. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடப்புல சுக்கிரன் தசை சூரியன் புத்தி போயிட்டுருக்கு. சரிங்க. இவர் சொன்னதை எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். இவரோட ஜாதக அமைப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லக்னாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. இவருக்கு எந்த அளவுக்கு குடும்பத்தின் மேல உள்ள நாட்டம், பிரியம் நமக்கு நல்லாவே தெரியுது. அதேபோல இவருக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாயும் ஆட்சியாக இருக்குது. இவருக்கு அ கிரக அமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கா அப்படின்னா, நிச்சயமாக வந்து சிறப்பாக இருக்கின்றது. 10ஆம் இடம் சந்திரன் இருப்பதனால, சில காலம் வந்து மாமியார் சார்ந்து இருக்க வேண்டிய நிலை இருந்திருக்கும். பிறகு இவர் சுயமாகவே தொழில் செய்து வாழக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. இவரோட அ 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, இவர் வந்து குழந்தைகள் சார்ந்த எதிர்பார்ப்பை அதிகம் உள்ளது. அதேபோல 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்தில் வருவது வந்து, அவங்களுக்கு சிறப்பான அமைப்பில்ல. உடல் ஆரோக்கியம் சார்ந்து இவர் நிச்சயமா கவனம் செலுத்த வேண்டும். அதேபோல 2ஆம் இடம் வந்து இவ்வளோ கிரகங்கள் இருப்பது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப எமோஷனலி அ ரொம்ப வீக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ரொம்ப வந்து உணர்வுகளை வந்து கையாள தெரியாதவரா இருப்பாரு. இவருக்கு மெயினான விஷயம் என்னன்னா, அதிகமான உணர்வுகள வெளிப்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தான் இதெல்லாம். ரொம்ப எமோஷன்ஸ வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தேவைப்படுறப்ப எமோஷன்ஸ வெளிப்படுத்தணும். அதுவும் நல்ல வகையில எமோஷன்ஸ வெளிப்படுத்துறப்ப, அது அவருக்கு வாழ்வியல் பலன்கள் சிறப்பாக தரும். நம்ம இதுக்கு முன்னாடி சில கிரகம் அமைப்பு சார்ந்த சில அ செலிபிரிட்டீஸ்லாம் பார்த்துருப்போம். 2ஆம் இடத்துல வந்து கிரக அமைப்புகள் நல்லா இருக்கிறப்ப, அவங்களால சினிமா போன்ற துறைகளில சாதிக்க முடியும். அழகு சம்மந்தப்பட்ட, உணவுத்துறை சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்ட, இது போன்று கலை சம்மந்தப்பட்ட, மொழி சம்மந்தப்பட்ட துறைகள்ல அதிகமா சாதிக்க முடியும். இவர்கள் வந்து ரொம்ப திறன் படைத்தவராக இருக்காங்க. இவர்லாம் யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணி, ஏதாவது புத்தகங்கள், மொழி சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட இது மாரி பண்ணா கூட இவர் சாதிக்க முடியும். இவர் தொழில் அமைப்புகள் 10ஆம் இடம் சந்திரன் ஆட்சியா இருக்கிறதுனால, இவருடைய ஜாதகம் ரொம்பவே அமோகமான ஜாதகம். 2ஆம் இடத்துல வந்து உள்ள கிரகங்கள் இருக்கிறதுனால, செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால, இவருக்கு அது பிரச்சனையான்னா, அது பிரச்சனையான அமைப்பு கிடையாதுங்க. இவர் வந்து நல்ல ஒரு சிறப்பான யோகமான ஜாதகம் பொருந்தியவர் தான். ஆனா, இவருக்கு உடல் ஆரோக்கியத்தில சற்று கவனம் தேவை. ஸோ
மற்றபடி பார்த்தீங்கன்னா, இவருக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல வருது. அந்த செவ்வாய் இதில இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை பொறுத்து பார்க்குறப்ப, செவ்வாய் வந்து 0 டிகிரில இருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து லக்னத்தில வர மாரி தான் அவரோட அமைப்பு இருக்கு. அதனால தான் இவர் வந்து கணவர் சம்மந்தப்பட்ட அந்த 0 டிகிரி லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சந்தி நிலை, அந்த விளிம்பு நிலையில இருக்கிறதுனால, இவர் வந்து கணவர் சார்ந்த பலன்களை பெரிதாக இவரால அனுபவிக்கிறதே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா, இவர் குடும்பம் சார்ந்து செயல்படுற இப்ப குடும்பம் சார்ந்த தொழில் அமைப்புகள் எது செஞ்சாலும், அது இவர் பேர்ல செய்றப்ப நிச்சயமாக பெரிய பெரிய பலன்களை தரும். குடும்பம்னா இவர் கணவரை தாண்டி கணவரோடயும் சேர்த்துக்கலாம். மற்ற பரிவர்த்தனை, பண பரிவர்த்தனை, முதலீடுகள் அனைத்தும் இவர் பேர்லயும், இவரோட குடும்பம், குழந்தைகள் மற்றும் இவர் சார்ந்த அமைப்புகள், குடும்பத்தில யார் யார் சொந்த பந்தங்கள், முக்கியமான சொந்த பந்தங்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள சேர்த்துக்கிட்டு இவர் பண்றப்ப, நிச்சயமாக இவரால் நல்லபடியாக சாதிக்க முடியும். ஒரு முன்னேற்றமான, சிறந்த யோகமான ஜாதகம் தான் இவரோடது. இவர் கணவர் சொல்ற மாரி, இவரோட ஜாதகத்தினால அவருக்கும், இந்த குடும்பத்துக்கும் பிரச்சனையான நிச்சயமாக கிடையவே கிடையாது. அப்படி அவரு ஜோதிடமே படிச்சிருந்தா கூட, அவருக்கு வந்து அத பத்தி முழுமையான தெளிவு இல்ல அப்படிங்கிறத இது காட்டுது. அதேபோல அவரோட கணவர் ஜாதகமும் குடுக்கப்பட்டிருக்கு, ரைட் சைட்ல. அது உண்மைதானா? அவரு வந்து ஜோதிடம் பற்றிய அ அறிவு இருக்கு அவருக்கு, தெளிவு இருக்கு. அவருனால வந்து அ எப்படி வாழ்ந்தா அவர் வாழ்க்கை சிறப்பா இருக்கும்? அவருனால ஏதாவது மனைவிக்கு பாதிப்பு இருக்கா? இல்ல மனைவினால இவருக்கு பாதிப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் அவர் சொன்னதுல எந்த அளவுக்கு சாத்தியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதையும் நம்ம பார்க்கலாம். அவரோட லக்னம் மீன லக்னமா இருக்கு. அவர் வந்து பிறந்த நட்சத்திரம் மூலம் கேது திசையில பிறந்திருக்காரு. அவருக்கு கேது திசை, சுக்கிர திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு போயிருக்கு. இப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடப்புல வந்து ராகு தசை, குரு புத்தி போயிட்டுருக்குங்க. ராகு தசை வந்து நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்பு. அவருக்கு யோகமான அமைப்பு தான் இருக்கு. இப்ப ராகு தசை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2038 வரைக்குமே இருக்கு. இந்த நேரத்தில அவர் எப்படி செயல்படணும் அப்படின்னு பார்க்கணும். இவருக்கு வந்து லக்னம் வந்து மீன லக்னமா இருக்கு. 3ஆம் இடத்துல சூரியனும், புதனும், சனியும், சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் மிக மிக நல்லா தான் இருக்கு. நல்ல நிலைமையில இருக்கு. 4ஆம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு. இவர் வந்து அன்புள்ளம் கொண்டவர் தான். இவர் தாய் வந்து இவர நினைச்சு அதிகமா கவலைப்படுறாங்க, வருந்துறாங்க. ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தும். அதேபோல இவருக்கு 10ஆம் இடம் சார்ந்து சந்திரனும், ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் குரு நீச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடம் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு முதல்ல எதனால ஜோதிட ஈடுபாடு வந்துச்சு? ஜோதிடம்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜோதிடம்னாலே புதன், ராகு எப்படி இருக்கு? அவங்களோட 11, 12ஆம் இடம் 11, 12ல ஏதேனும் நீச்ச கிரகங்கள் இருக்கா? 11, 12ஆம் இடம் வலுவாக இருக்கா? அத பொறுத்து அவங்களால ஜோதிடம் சிறப்பாக செயல்பட முடியும். அதேபோல வாக்குஸ்தானமான 3ஆம் இடம் அவர்களுக்கு நன்றாக இருக்கின்றதான்னு பார்க்கணும். இவருக்கு வாக்குஸ்தானம் 3ஆம் இடம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கு. நன்றாகவே இருக்கிறதுனால, அவர் வந்து ஜோதிடத்தில சிறந்து விளங்க முடியும். அதேபோல இவரோட 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல குரு நீச்சமா இருந்து நீச்ச யோகத்த குடுக்குறாங்க. 11ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்காரு. 12ஆம் அதிபதியான சனியும் 3ஆம் இடத்துல இருக்காரு. அதேபோல நம்ம 12ஆம் இடம் செவ்வாய்ன்னு இருந்தாலே நிச்சயமா அவர்கள் வந்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும்னா, அவர்கள் முப்பாட்டர்கள், அவர் தாத்தா, பாட்டி சம்மந்தப்பட்ட கடமைகளை அவர்கள் செய்ய தவறி இருப்பார்கள். அதுபோன்ற அமைப்புகளை அவர்கள் சரி செய்ய வேண்டும். அதேபோல இவங்களுக்கு அந்த வெளிமாநில, வெளிநாடு, ஜோதிடம், உயர் ஆராய்ச்சி, பிஹெச்டி போன்ற வாய்ப்புகள், உயர் பொழுதுபோக்கு அமைப்புகள், இது போன்ற செயல்பாடுகள்ல வந்து சரியான தூக்கம் இருக்காது. ஒரு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னேற்றம், தடைகள் வந்து அவ்வளவு இயல்பாக, சிறப்பாக, உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள அது தடை பண்ணும். 12ஆம் இடத்து சார்ந்த செவ்வாய். இவருக்கு இப்ப வந்து ஜோதிட புலமை வந்தது 11ஆம் இடத்துல குரு நீச்சமா இருக்கிறதுனால. அதே நேரம் இவருக்கு தொழில் அமைப்புகள் சிறப்பா இருக்குமான்னா இருக்காது. இவர் வந்து ஜோதிடம் மட்டும் இவர் செயல்பட்டா இவருக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல 7ஆம் அதிபதியான புதன் 3ஆம் இடத்திலிருந்து வருது. இவருக்கு மனைவி சார்ந்த அமைப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காட்டுது. அது இவருக்கு மனைவி மேல ஒரு விதமான ப்ராப்பரான ஒரு பாண்டேஜ் இல்ல. அவருக்கு வந்து ஒரு சரியான புரிதல் இல்ல அப்படிங்கிறது தான் 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலிருந்து வர்றத காட்டுது. இப்ப என்னன்னா, இவரோட மனைவி சார்ந்த ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா, கணவனால அவருக்கு பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ் இல்லாத மாரியும், இதுல இவர்னால அவருக்கு பெரிய பெனிஃபிட்ஸ் இல்லாத மாரியும் காட்டுது. ஆனா இவங்க எப்படி செயல்பட்டா இவங்க சிறப்பா இருக்க முடியும்னா, மனைவி சார்ந்த தொழில் அமைப்பு, அவர் குடும்பம் சார்ந்த ஒரு தொழில் அமைப்பு. நான் சொன்ன மாரி உணவு சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட், மொழி சம்மந்தப்பட்ட, புத்தகம் சம்மந்தப்பட்ட மற்றும் இது மாரி சமூக ஊடகம் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள், கலை பொருட்கள், ஃபேன்சி ஐட்டம்ஸ் இது மாரி எது போன்ற மளிகை பொருட்கள், இது போன்ற எது போன்ற தொழில் அமைப்புகள் செஞ்சாலும் மனைவியால சாதிக்க முடியும். அது மனைவி அவர் சார்ந்து இருக்க வேண்டும். அந்த பண பரிவர்த்தனை, முதலீடுகள் அனைத்தும். இவருக்கு பார்த்தீங்கன்னா, இவருக்கு விரைவு அமைப்புகள் நிறையா இருக்கிறதுனால, இவரோட ஜாதகம் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு. மனைவியோட ஜாதகத்த கம்பேர் பண்றப்ப இவரோட ஜாதகம் ரொம்ப வீக்கா இருக்கு. இவரு எதுவுமே சிறப்பாக செய்ய முடியாது. இவர் வந்து செய்யக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் பார்க்கலாம், ஜாதகம் பார்த்து சொல்றது தான். இவர் வந்து சிறப்பா செய்ய முடியும். இவர் தொழில் அமைப்புல செய்ய முடியும்னா 10ஆம் அதிபதியான குரு 11ல நீச்சமா இருக்காரு. 10ஆம் இடத்துல அந்த சந்திரனும், ராகுவும் இருந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்தாலும் கூட, நீங்க இப்ப ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து ராகு இது மாரி ஜோதிடம், ஆன்மீகம், உயர் ஆராய்ச்சிகள், இப்ப எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வைக்கிறது, உயர் பொழுதுபோக்கு ஐட்டம்ஸ் இது போன்ற அது போன்ற அமைப்புகளில் ராகு சிறப்பாக சிறந்து விளங்குவாரே தவிர, நார்மலான நம்ம டே டு டே இன்வால்வ்மென்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ராகுவால அவ்வளோ சிறப்பாக செயல்பட முடியாது. ஒரு ராகுன்னு வந்துட்டாலே நீங்க வந்து உங்களோட மைண்ட் செட்ட மாத்திக்கணும். நீங்க உயர்நிலைக்கு இப்ப நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு உங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துரணும். நீங்க லைஃப்ல வந்து ஒரு அடுத்த இலக்கு நோக்கி ஒரு குடும்பமா ஒரு இதா வாழ்ற அமைப்பு எல்லாம் தாண்டி
உங்களுக்குன்னு ஒரு பெரிய இலக்குகள், லட்சியங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பயணம் செஞ்சா தான் நீங்க வந்து சாதிக்க முடியும். அதேபோல இவருக்கு நடப்புல ராகு, குரு போயிட்டுருக்கு. அதனால இவர் வந்து ஜோதிடம் சார்ந்து மட்டுமே செயல்படுறது, சமூக ஊடகம் சார்ந்து செயல்படுறது, இது மாரி பெரிய பெரிய முதலீடுகள் லாங் டெர்ம் பெனிஃபிட்ஸ வந்து எதிர்பார்க்குறதுல இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும், பலன்களையும் தரும். இவர் சொன்ன மாரியெல்லாம் வந்து இவர் ஜாதகத்தினால தான் மனைவிக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குமே தவிர, மனைவி ஜாதகத்தினால இவருக்கு பாதிப்பு இல்ல. நான் சொன்ன மாரி மனைவியோட அமைப்புல சில மாற்றம் இது அவர் தொழில்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனைவி சார்ந்து இயங்குதல் சிறப்பு. கணவர் வந்து ஜோதிடம் இது போன்ற அமைப்புகளில் செயல்படுது. மனைவிக்கு கொஞ்சம் உறுதுணையாவும், சப்போர்ட்டா இருக்கிற பட்சத்தில, இவர்களோட வாழ்க்கை மிக மிக அமோகமாக, சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுதான் இவர் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.